ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் JS Infinity Max. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாப்டர் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸாம்பிள் 1.9 பார்க்க போகிறோம். கொஷின் என்ன அப்படின்னா, given f of x is equal to 2x minus x squared, find ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து f of 1, செகண்ட் f of x plus 1, தேர்ட் வந்து f of x plus f of 1. இந்த எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கொஷின் வந்து சொல்யூஷனில் கிவன் வந்து f of x is equal to 2x minus x ஸ்கொயருங்கிறத எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணி நான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் x plus 1 நம்ம இங்கே போட்டு இதோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அது மாதிரி எக்ஸுக்கு ஒன்று, f of 1 ஒன்று. ஸோ இந்த மாதிரி நம்ம மொத்தம் 3 சப்டிவிஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ f of 1 எக்ஸுக்கு பதிலாக நான் இங்கே 1 எல்லாம் போட்டேன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 into 1 minus 1 squared. அப்போ நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 2 minus 1 is equal to 1. அதான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா இங்கேயும் இங்கேயும் எஃப் இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குங்கிறதா கேட்டிருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறத போடணும். ஸோ 2 into x plus 1 minus x plus 1 whole square. அப்போ என்னது 2 into x plus 1 minus இது எப்படி இருக்கு a plus b whole square மாதிரி இருக்கா? அதனால் என்ன சொல்லுவோம் நம்ம a plus b whole squared is equal to a squared plus 2ab plus b squaredன்னு சொல்லுவோமா? ஸோ அதுபடி பார்க்கும்போது x squared plus 2x plus 1. ஓகேங்களா? இப்போ இந்த 2 உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவோம். 2x plus 2 minus x squared minus இன்னரில் எடுத்துகிட்டு போனால் minus 2x minus 1. இப்போ அதை சால்வ் பண்ணுங்கள். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை ஃபஸ்ட் எழுதிப்போம். ஏன்னா இதுதான் ஹையஸ்ட் பவர் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸை கேன்சல் பண்ணிடலாமா? பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்று இருக்குது. இங்கே வந்து ப்ளஸ் 2 மைனஸ் 1ன்னு வருது. அப்போ வந்து நமக்கு பெரிய சைனாக இருக்கக்கூடிய ப்ளஸ் 1 தான் முதல்ல வரும். இதுதான் செகண்ட் சப்டிவிஷன். இது வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேர்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட் வந்து என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் எஃப் ஆஃப் 1. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னா கொஷினில் நமக்கு கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னது 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். டேரெக்டாக அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு 1. அதே எஃப் ஆஃப் 1 அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எஃப் ஆஃப் 1 இங்கே 1 கண்டுபிடிச்சிருக்கோமா? ப்ளஸ் 1 டேரெக்டாகவே அதை எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் ஹையஸ்ட் டிகிரி முதல்ல வந்துடும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. ஸோ இதான் தேர்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் நோட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறது மூலயமா நமக்கு வரக்கூடிய ஒரு சொல்யூஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1க்கு ஈக்குவலாக இருக்குமான்னு பார்த்தா நிச்சயமாக இருக்காது. ஏன்னா ஜென்ரலாகவே ஏன்னா இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் எஃப் 1ங்கிறது என்ன இருக்குது? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. அதுவே எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 என்ன இருக்குது? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது தானே? அது ஜென்ரலான ஒரு கண்டிஷன். இதுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக எப்படி சொல்லலாம்னா எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி நாட் ஈக்குவல் டு எதுக்குன்னா எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் பிங்கிறதே ஒரு ஜென்ரல் கண்டிஷன் தான். இந்த ஜென்ரல் கண்டிஷன் படி தான் நம்ம வந்து இது ரெண்டுமே நாட் ஈக்குவல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நோட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் என்ன பண்ணலான்னா இதை வந்து ஈக்குவலான்னு ப்ரூவ் பண்ணி காட்டுங்கிற ஒரு டிவிஷனும் ஒரு சப்டிவிஷனும் இப்போ இங்கே 3 வரைக்கும் இருக்குது. 4th அதை போட்டுட்டு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பிக் கொஷின்ஸில் நமக்கு கேட்கலாம். அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறத வந்து ஃப்ரம் 1 இதை வந்து ஃப்ரம் 2 அப்படின்னு மார்க் பண்ணி ஃப்ரம் 1 and 2 இது ரெண்டும் நாட் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு சொன்னாவே போதும். ஸோ நோட்டாக இருந்தாலும் அது சம்முக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் அது என்ன நோட்டுன்னு பார்த்துக்குங்க. ஏன்னா நமக்கு கம்பல்சரி கொஷினில் அந்த நோட்டில் இருக்கக்கூடிய விஷயத்த கூட நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.